ஆழ்ந்த எண்ணங்களுக்குள் என்னை இட்டுச் சென்று விட்டன அக்கவிதைகள். ஒரு நாடோடியின் குரல், ஒரு காடோடியின் அகம் எங்கிருந்தாலும் அதே போல இயல்புடைய ஒருவனுக்கு கேட்கும். எனக்கு கவிஞர் மௌனன் யாத்ரிகா அவர்களின் குரல் கேட்டுவிட்டது. இதோ வந்துவிட்டேன். கலப்பையில் 3 வகை சொல்வார்கள்: நாட்டுக்கலப்பை, உழவு கலப்பை மற்றும் சிறப்பு கலப்பை வகை என. நம்முடையது இலக்கிய கலப்பை. நண்பர் வே. ராமசாமி அவர்கள் முன்னெடுத்துள்ள இந்த பணி சிறக்க நான் உளமாற வாழ்த்துகிறேன். ஒரு வேட்டை நாயின் தலையை தடவி கொடுப்பது போலவும், சிறு சத்தத்துக்கு அது காது திரும்பும் உள்ளுணர்வு போலவும், பழங்குடி வாழ்வென உருண்டு திரண்ட அதன் கால்களைப் போலவும் வாசிக்கும் நம்மையும் மிக துல்லியமாக வேட்டுவப்பறை முழக்கத்தை உணரச் செய்கிற எழுத்துக்கள் மௌனன் யாத்ரிகா அவர்களுடையது. தொல்காப்பியம் புறப்பொருள் வெண்பா மாலை சூட்டும் தும்பை திணையின் துறை தனி ஒருவனாக களம் காணும் வீரன் இந்த எருமை மரம். வெட்சி அல்ல, தும்பை திணையின் ஒரு வகைதான் இந்த எருமை மரம். எருமை மரத்தின் வெளியீட்டு விழாவில் நிறைவான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் அறிய முடிகிறது. திணைமரபு சார்ந்த இலக்கியமாகவும் பண்பாட்டு வரலாற்று வெளிப்பாடாகவும் அடக்குமுறைக்கு எதிரான கலை வடிவமாகவும் இந்த நூல் வெளிப்பட்டிருப்பதை பற்றிய தீர்க்கமான உரைகள் அந்த வெளியீட்டு விழாவில் நிகழ்ந்திருக்கின்றன. ஆதலால் அறிமுக உரையாகவோ விமர்சன உரையாகவோ அல்லாமல் ஒரு பகிர்வுரையாக நாம் சில கவிதைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எருமை மரம் நெடுங்கவிதை கவிதை கதை மட்டுமல்ல, ஒரு நெடுங்காவியமும் ஆகும். வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல், தன்னிகரில்லாத தன்மையுடைய தலைவனை பாடுதல் என சாலப் பொருந்தும். இந்த நூலை வாசித்துவிட்டு வெகு நாட்களாகியும் செவ்வியல் தன்மையுள்ள 4 இடங்கள் என் மனதை விட்டு நீங்கவே இல்லை. 1. பேரனுக்கு கதை சொல்லும் மூப்பன். கேட்க கேட்க 100 பன்றிகளின் பலம் கொண்டவனாக அந்த சிறுவனை மாற்றியது. கதை ஒரு துயரமான இடத்தை அடைந்த போது தாத்தாவின் கண்ணீரை துடைக்கிறான் அந்த பேரன். அந்த நீர்மை அவனை மீண்டும் மலராக்குகிறது என்று கவிதை முடிந்திருக்கும். அதோடு சேர்த்து இன்னும் சில வரிகளை எழுதியிருக்கிறார். ஒரு வண்ணத்து பூச்சியின் எடை கொண்டவனாக அவன் மாறினான் மீண்டும் என்று. இந்த வாழ்வியலில் நாம் உணரப்படும் கவித்துவ உச்சமாக அந்த இடம் இருக்கிறது. மிக அற்புதமாக இருக்கிறது. இடம் 2. கரியன். இந்த புத்தகத்திலே கரியன் என்றொரு வீரன் வருகிறான். அவன்தான் இந்த கதையின் நாயகனாக இருக்கிறான். தனி ஒருவனாக தன்னுடைய இனக்குழுவை மீட்கும் முயற்சியில் அவன் தன் உயிரை தருகிறான் என்பது இந்த காவியம். கரியனின் பழைய வேட்டையும் தலைவியும் என்றொரு கவிதை. தலைவிக்கு கரியனின் பழைய வேட்டி எத்தகைய உணர்வுகளை கொடுக்கிறது என்பது. அவளுக்கு அதன் பயன்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் கவிஞர். 1000 பயன்கள் சொல்லவும் செய்கிறார். மழை, வெயில், குளிர், சாரக்காத்து, பனையோலை படலில் கட்ட, ருதுகாலத்தில் கட்டாந்தரையில் விரிக்க, குடக்கழுத்திற்கு விறகு கட்ட, மீன் பிடிக்க, துயரத்திற்கு முகம் மூடி அழ என்று முடிந்திருக்கும் அந்த கவிதை நெகிழ்வும் அணுக்கமுமான வரிகளாக அமைந்திருந்தன. கவிதை 3. சொல் பற்றிய ஒரு இடம். அதை வாசித்து காட்டுவதே பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முகத்துக்கு நேராக எதிர்ப்பவனுக்கு ஒரு சொல், முதுகுக்கு பின்னே குத்துபவனுக்கு ஒரு சொல், வளைந்து கொடுப்பவனுக்கு ஒரு சொல், நிமிர்ந்து நடப்பவனுக்கு ஒரு சொல்,
கூட்டத்தில் இருந்தாலும் நடுங்கும் கோழைக்கு ஒரு சொல், தனியாக நின்றாலும் திமிரும் வீரனுக்கு ஒரு சொல், விரலை காட்டினாலே அஞ்சுபவனுக்கு ஒரு சொல், துப்பாக்கியை நீட்டினாலும் மிஞ்சுபவனுக்கு ஒரு சொல், தனக்கான வாழ்பவனுக்கு ஒரு சொல், மக்களுக்காக வாழ்பவனுக்கு ஒரு சொல், எலும்பு துண்டுக்கு அலைபவனுக்கு ஒரு சொல், எதற்கும் பணியாத தலைவனுக்கு ஒரு சொல், ஒரு சொல்லில் ஊரை கூட்டுபவனுக்கு ஒரு சொல், ₹1 ஊரை விற்பவனுக்கு ஒரு சொல், நமக்கு நாயாக இருப்பவனுக்கு ஒரு சொல், நம்மை நாயாக நினைப்பவனுக்கு ஒரு சொல். சொல் என்பது முதலீடு மட்டுமல்ல, அது ஒரு உத்தி, அது ஒரு தந்திரம், அது ஒரு கருவி, அது ஒரு நம்பிக்கை. எங்கே யாருக்கு எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதில் அதன் பொருள் மாறும் என்று சொல்லை பற்றிய மிக அற்புதமான ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். மனிதன் சொல்லாலானவன், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லில் பிரிந்து போன பல உறவுகளை நாம் பார்த்திருப்போம். அந்த வகையில் இந்த கவிதை எனக்கு மிக பிடித்தமான கவிதை. சொல் பற்றிய இன்னொரு கவிதை எனக்கு நினைவு வருகிறது. கவிஞர் இளம்பிறை அவர்கள் எழுதிய இந்த கவிதை ஒரு வார்த்தை என்ற தலைப்பிலானது. கடுந்தாகத்திலும் பருகிட முடியாத கழிவு நீராக பெருக்கெடுத்து ஓடுகின்றன சொற்களின் பலமும் அர்த்தங்களும். எப்போது வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் என்று கூறியிருந்தாலும் ஒரு முறை கூட நீங்கள் தட்டிவிட வேண்டாம். நான் இருக்கிறேன் என எத்தனை முறை கூறியிருந்தாலும் யாரும் இருப்பதாக ஒருபோதும் நம்பிவிட வேண்டாம். நினைத்த கணந்தோறும் அழைக்க கூறியிருந்தாலும் அவசரத்திற்கு கூட குரல் கொடுத்து விட வேண்டாம். தயவு கூர்ந்து கேளுங்கள், சொற்களை நம்பி நீங்கள் அவமானப்பட வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமே என்பதற்காக வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன என்று முடியும் அந்த கவிதை. மிக அற்புதமான ஒரு கவிதை. இந்த சொல் கவிதையோடு எனக்கு நினைவு வருகிறது. எப்போது கேட்டாலும் மனதிற்கு மிகவும் பிடித்த இந்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பில் பல்வேறு கூறுகள் தென்படுகின்றன. வேட்டை நாயை பற்றிய ஒரு தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. வெளிப்படும் அசலான குரலாகவும் இது அமைந்திருக்கிறது. அந்த வேட்டை நாயின் காலடி தடங்களை துரத்தி கொண்டு ஓடுகிற வேட்டை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். கரிசல் காட்டில் குதிரைகளை விட வேகமாக போகிற வேட்டை நாய்கள் என்று சுட்டப்படுகிறது ஒரு இடத்தில். அந்த வேட்டை நாய்கள் ஓடுகிற ஒளியை மிக தனித்துவமாக பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் மௌனன் யாத்ரிகா. எப்படி என்றால், வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பு மாதிரி ஃபூ என்ற ஒளியோடு, கவனிலிருந்து எறியப்படுகிற கல் மாதிரி கிர் என்ற ஒளியோடு, இந்த இரு ஒளியும் ஒருங்கே இணைந்து நேர்கோட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த வேட்டை நாயின் ஓட்டம் என்று எழுதியிருந்தார். தொடைக்கறி தின்று வளரும் வேட்டை நாய்களுக்கு முன்னால் புற்களை தின்னும் குதிரைகள் எம்மாத்திரம் என்றொரு கேள்வி என்னை மீண்டும் மீண்டும் யோசித்து பார்க்க செய்து கொண்டே இருந்தது. எப்போதைக்குமான பெருங்கதையாகும் தீராத வாழ்வாகும் இந்த கவிதைகள் இருக்கின்றன. பெண் மொழி குறித்து சில கவிதைகளை கேட்டோம். இந்த தொகுப்பிலும் பெண்மொழியாக சில கவிதைகளை அவர் வடித்திருக்கிறார். இது ஒரு நெடுங்கவிதை தான். சில கவிதைகள் என்று சொல்வதை விட அந்த இடம் என்று சுட்டுவது பொருத்தமாக அமையும். எனக்கு மிக பிடித்தமான ஒரு கவிஞருடைய கவிதை. உறக்க பேசுவதாய் கோபப்பட்டாய், மிகுந்த ஓசையுடன் காரியமாற்றுவதாய் குற்றம் சாட்டினாய், புணர்ச்சியில் கூட முனவைகள் தெருவெங்கும் குறைவதாய் எரிச்சல் பட்டாய், புணர்ச்சியில் கூட முனவைகள் தெருவெங்கும் இறைவதாய் எரிச்சல் பட்டாய், வெடிக்கும் என் ஆர்ப்பரிப்புகள் உனக்குள் வெந்நீர் கொப்புளங்களையே உருவாக்கின, எப்போதும் மெல்ல அடங்கின என் சப்தங்கள் புதைக்கப்பட்டன உன் வெளியில் என்ற தோழத்தி பரமேஸ்வரி அவருடைய கவிதையாகும். இந்த தொகுப்பில் உயிரோடு துள்ளும் 100 கெளுத்திகளை மார்பில் அள்ளி போட்டுக் கொண்டது போல் இருந்தது பலம் கொண்ட அவன் காமம் என்றும், ஒத்தை மீனாய் எத்தனை நாள் இந்த சகதியில் கிடப்பேன், என்னை உன் காட்டுச்சுனைக்கு கூட்டிக் கொண்டு போய்விடா என்றும், கரியனின் இடப்பக்கம் பறைச்சத்தம்
சேர்ந்து ஒலிப்பதாய் உணர்கிறாள். அவன் மார்பு சேர்ந்த தலைவி என்றும் தலைவியின் கூறுகளாக சொற்களாக நீண்டு விரிந்து கூறிக்கொண்டே செல்கிறார் கவிஞர். சமூகம் சார்ந்த சில பதிவுகளும் பதிவாகும் இடங்களும் இங்கே இருக்கின்றன. வெளியீட்டு விழாவிலேயே உரைக்கப்பட்டதை போல கலையை போராட்ட கருவியாக உருமாற்ற தெரிந்திருக்கிற கவிஞருக்கு பல இடங்களில் அது அழுத்தமாக வெளிப்படவும் செய்திருக்கிறது. காலனி நாடுகளில் விலங்கையும் மனிதனையும் பிரித்து பார்க்காதே, துரையாக இருப்பதற்கு தகுதி அதுவே என்ற ஒரு கவிதை இருக்கிறது. கைப்பற்றிய நிலத்தை சிதைத்து பார்க்கும் குரூர புத்தி மனித நடத்தையில் கீழானது என்றும், கொள்ளை கூட்ட தலைவனுக்கு சிப்பாயாக இருப்பவன் திருட தெரியாமல் இருந்தால் எப்படி என்ற ஒரு கேள்வியும் என்னை சமகாலத்தோடு பொருத்தி பார்க்க செய்தது. அரசியல்வாதிகளுடைய உதவியாளர்கள் மர்மமாக இறக்கும் காலம்தான் நம்முடையது. எத்தனை பேர் இழுத்தும் வரவில்லை, எத்தனை பேர் இழுத்தும் வரவில்லை, சேரிக்குள் தேர் என்ற ஆடலரசனின் கவிதையும், யானை கட்டி போரடித்தீர்கள் சரி யாருக்கு கிடைத்தது நெல்லுச்சோறு என்ற வினயனின் கவிதையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். தொன்மமும் அழகியலும் இனக்குழு குறியீடுகளும் இந்த புத்தகமெங்கும் நிறைந்திருக்கின்றன. என்னால் அந்த வாசிப்பு அனுபவத்திலிருந்து வெளியே வரவே முடியவில்லை கடந்த 10 நாட்களாக. காட்டு வளம் மிஞ்சியிருந்தால் போதும் என்றும், எலும்பு கடிக்கும் நரநர இசை என்றும், தொலைதூர மலையின் ஈரக்காற்று என்னுடைய பாடலில் என்றும், பாதகத்தியின் முகம் ஆவாரம்பூக்களை லாந்தர் வெளிச்சத்தில் பார்ப்பதை போலிருக்கிறது என்றும் பல இடங்கள் இருக்கின்றன. எனக்கு மௌனன் யாத்திரிகா அவருடைய கவிதைகளை படிக்கும் போது வாசிக்கும் போது ஒரு நாடோடி பாட்டுக்காரனின் பாடல் எங்கோ என்னுள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கவிதை சொல்கிறேன், இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதை. கரிசல் நிலத்தில் தோதான பாடல் இளவேனிற் காலத்தில் இயற்றப்படும் போது மொழியின் வெப்பம் சமநிலையாக இருக்கும் என்ற வரியை என்னால் கடந்துவரவே முடியும். அங்கேயே இருந்தேன். அந்த நாடோடி பாடலின் ஆழமானது பருவகாலத்தோடும் மொழியின் வெப்பத்தோடும் சமநிலை என்ற சொல்லோடும் இந்த கவிதை அற்புதமாக இருக்கிறது. அதே போல இனக்குழு குறியீடுகளில் விலங்கியல் குறியீடுகள், மொழிதல்கள், இயல்புகள் என பதிவாகி இருக்கின்றன இத்தொகுப்பில். கரியன்கள் பிறப்பான்கள், அவர்கள் கூடவே வாழும் தெய்வங்கள் என்றும், காப்பவன் கொடுக்கும் மருந்து குலதெய்வத்தின் அருள் என்றும் அந்த இனக்குழு மக்களின் வாழ்க்கை முறையை பதிவு செய்திருக்கிறது. தொய்யில் தொடங்கி எள்ளுப்பூ நாசி வரை இந்த கவிஞர் எள்ளுப்பூ நாசி என்று தொடங்குகிற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தொய்யில் தொடங்கி எள்ளுப்பூ நாசி வரை இனக்குழு குறிப்புகள் சற்றேறக்குரிய அனைத்துமே பதிவாகி தொன்மம் தொடுகின்றன. அவ்வகையில் இந்த நூல் ஒரு ஆவணமும் கூட. அந்த தொன்மத்தை பற்றிய ஒரு கவிதை. நம்மை வழிநடத்தும் நட்சத்திரங்கள் வானில் தெரிகின்றனவா, நம் இதயத்தின் மொழியறிந்த நற்குறி என்று தொடங்குகிறது. நம்பிக்கை சார்ந்தவர்களாக நாம் எப்போதும் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பூர்வகுடி இனக்குழுவின் வழிவந்தவர்கள் நாம் என்பதுதான். எதுவுமே இல்லாமல் ஒன்றை சாதித்துவிட முடியும் என்று நம்புகிற அந்த எண்ணம், அந்த திடம் எங்கிருந்து வந்தது என்று நான் பலமுறை யோசித்து பார்த்தபோது அது நம்முடைய பூர்வகுடிகளிடமிருந்து தான் வந்திருக்கிறது. இந்த கவிதை படித்து பார்க்கும் போது நான் ஆம் என்று அதை சொல்வேன். நம்மை வழிநடத்தும் நட்சத்திரங்கள் வானில் தெரிகின்றனவா, நம் இதயத்தின் மொழியறிந்த நற்குறி எத்திசையில் இருக்கிறது, அதோ அங்கே கேட்கிறதே அந்த ஆலா பறவைகளின் குரல்.
அதன் பொருள் என்னவோ? இதோ இங்கே ஒளிர்கிறதே மின்மினி கூட்டம், அதன் வெளிச்சத்தில் எதை உணர்ந்தீர்? வடக்கு நோக்கி தலை உயர்த்தி நாய் ஊளையிடுகிறதே, நாட்டார் தெய்வங்கள் அங்கே நிற்கின்றனவா? இருளோடு இருளாக இருந்து நம்மை கண்ணுறும் காகங்களின் மௌனமான கண்கள் ஏதேனும் தீ நிமித்தம் அறிந்தவையா? புதர்களை குளிக்கிவிட்டு ஓடும் விலங்கு எதை அறிவுறுத்துகிறது? தொலைவில் கேட்கும் மூலம் நமக்குரியதா நம் எதிரிக்குரியதா என்று ஒரு கேள்வி. அவனிடம், அந்த இனக்குழுவிடம் எந்த தொலைநோக்கியும் இல்லை, எந்த விதமான உபகரணங்களும் இல்லை. எவ்வாறு அவர்கள் இதை உணர்ந்தார்கள் என்றால், மனம் தொடர்ந்து பழக்கப்பட்டு அதிலிருந்துதான் அனைத்தையும் எடுக்கிறார்கள். மனதை மையமாக்கிய சமூகம் நம்முடையது. மூப்பன், தலைமை வேட்டுவன், பாணன், முதுபாணன், மரவோன், கணியன், விரலியன் எனவும் சங்குப்பூக்கள், கவன், மலையுச்சியிலிருந்து வருகின்ற ஓனாயின் குரல், உடும்புகள் புரண்ட தடங்கள், பன்றிகள் குழுமிய புதர்கள், கண்களில் ஆடும் தழல், ஈக்கள் பறந்துவிட்ட தேன் தழும்பும் அடை, காடெறியும் சத்தம், கிழங்கு விளையும் ஆழம் என 1000 காரணம் உண்டு இந்நூலை நாம் கொண்டாடவும் கூத்தாடவும். விமர்சனமாக, கேள்விக்கணைகளாக அல்லாமல் ஐயங்களாக, ஒரு சிறிய எண்ண பகிர்வாக, நூலாசிரியரை பேச வைக்கும் முகமாக. ஆனால் அவர் இன்று இங்கு வரவில்லை. இருந்தாலும் அந்த கேள்விகளை நாம் எழுப்புவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு 4 கேள்விகள் உண்டு எனக்கு அவரிடம் கேட்பதற்கு. இன்று அவருக்கு கொடுக்க வேணா ஒரு சிறு பரிசும் கொண்டு வந்தேன். அவரை பார்க்கும்போது அதை கொடுத்து விடுகிறேன். இப்போது இந்த 4 கேள்விகள். குலக்குறி குறித்து ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது போது அங்கே எதுவும் வரவில்லை. அங்கே வெறுமனே குலக்குறி என்று மட்டும் சுட்டிவிட்டு சென்று விடுகிறார். குலக்குறி என்று வெறுமனே சுட்டிவிட்டு 87ஆம் பக்கத்தில் தான் சிறுத்தையின் முதுகெலும்பை குலக்குறியாக கொண்ட இனக்குழுக்கள் என்று மிக பொதுவாக அனைத்து இனக்குழுக்களையும் சுட்டியிருக்கிறார். ஆனால் அதற்கு முந்தைய பகுதிகளில் ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு குறி இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த மிக முக்கியமாக கரியனின் இனக்குழுவின் குறியை அவர் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எதிரிகளின் கால் சராய்களை அவிழ்த்துவிட்டு வெற்றுடம்போடு ஓடவிடும் ஒருவனை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது கரியனை பற்றி புகழ்ந்து பாடும்போது எதிரிகள் வந்தால் அவர்களுடைய கால் சராய்களை உடைகளை கலட்டிவிட்டு வெற்றுடம்போடு ஓடவிடுவான் என்று ஒரு தாய் கூறுவதாக அமைந்திருக்கிறது. உடுக்கை இழந்தவன் கைபோலைதானே நாம் நிர்வாணத்தை நிச்சயமாக தண்டனையாக தந்திருக்க மாட்டோம் என்றே நம்புகிறேன். அதற்கான விளக்கத்தையும் நான் கேட்கிறேன் அவரிடம். அதே போல போரில் ஆங்கிலேய சிப்பாய் சொல்கிறான், எருமைகளோடு மோதவா வந்தோம், துப்பாக்கி அவைகள் விலங்குகளுக்கு செலவானால் அதுவே வேட்டையாக அல்லவா பொருள்படும், அது போர் என்பது ஆகாதே என்கிறார். இந்த காலகட்டம் வெள்ளையர்கள் காலகட்டம். துப்பாக்கி என்பதால் நமக்கு தெரியாது, துப்பாக்கி ரவை, துப்பாக்கி அந்த முகத்திற்கும் மனிதருக்கும் தொடர்புடையாக இல்லாதவர்கள் என்பதால் அவர்கள் வெள்ளையர்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. அல்லது எதிரிகள் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு நம்மை அடிமைப்படுத்துவதுதான் குறிக்கோள், நம்முடைய வளங்களை சுரண்டுவதுதான் தேவை என்றிருக்கும் போது போர் அறம் பற்றி அவர்கள் எப்படி கவலைப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மிக முக்கியமாக இன அழிப்பும் நம்முடைய நிலத்தை கையகப்படுத்துவதும் தான் அவருடைய நோக்கமாக வருகிறது என்ற நெடுங்கவிதையிலே சொல்கிறார். எனில் போர் அறம் அவர்கள் பேசியிருக்க வாய்ப்பில்லை என்றுதான் தோன்றுகிறது. அதற்கும் ஒரு விளக்கம் தேவை. 4வது, அடித்தோழி கஞ்சாவில் செய்த கசாயத்தை குறித்தது போல் கேட்க கேட்க போதை தருகிறது உன் மொழி என்று கூற்று வருகிறது. தன் நிலையிலிருந்து மேலே எழுந்து வரும் இளையோருக்கு இன்றைய நிலையில் மேற்சொன்ன வஸ்து ஒரு பெரும் தடை. பல்லாயிரம் கோடிகள் புழங்குகின்ற மாஃபியாக்கள் நிறைந்த ஊர் நம்முடையது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் இத்தனை 1000 கோடிகளுக்கு அந்த வஸ்து
கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றும், இந்த பெருநகரமான சென்னையில் அது மிக எளிதாக கிடைக்கிறது என்றும், அதை உட்கொள்வதால் மூளை நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன என்றும், பல குற்றச் செயல்களுக்கு அது துணை போகிறது என்பதும் நாம் அறிந்தது. தொடர்பான ஒன்றை இன்றைக்கு அது மாறி நிற்கிறது. எப்படி என்றால், சங்க இலக்கிய பூக்களின் மதுவும் இன்றைய அரசியல் பொருளாதார அகமனச் சூழலில் அந்த வஸ்துவை சுட்டுவது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கிறோம். ஏன்னா நிறைய பாடல்கள் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தி வருது. நான் ஒரு கல்லூரியில் பணியாற்றுறதுனால மாணவர்கள் சில நேரங்கள் அந்த வார்த்தையை சொல்லி பாடும்போது அது எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற கேள்வி என்னுள் வருகிறது. அதனால் இலக்கியத்துக்கும் அது பொருந்தும், அந்த சமூக கடமை நமக்கு இருக்கிறது என்று நம்புவதால் இந்த கேள்வி. இந்த 4 ஐயங்கள் அவ்வளவுதான். அவர் எனக்கு தெளிவுறுத்துவார் அல்லது செய்தி அனுப்புவார் என்று நம்புகிறேன். இந்த தொகுப்பை பற்றி நான் என்னுடைய மாணவர்களிடம் பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான எந்த ஒரு தொகுப்பை படித்தாலுமே நான் என்னுடைய மாணவர்கிட்ட பேசுவேன். இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த கவிதையை பற்றி சொல்லிக்கிட்டே வரேன். அந்த கவிதையை பற்றி நான் சொல்லிக்கொண்டே வரும்போது இறுதியாக கரியன் 60வது ஈரக்குலையை தன்னுடைய ஈட்டியில் குறிவைக்கிறான். அப்போது ஒரு துப்பாக்கி ரவை அவனுடைய நெஞ்சு எலும்பை முறித்தது என்று சொல்லும்போது மாணவர்கள் உண்மையாகவே கண்கலங்கி விட்டார்கள். அதில் ஒருவன் சொன்னான், இது திரைப்படமாக வந்தாலும் நன்றாக இருக்கும். அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா நான் முரண்படுறேன். ஏன்னா இதுல திணையெல்லாம் நிறைய இருக்கு, சங்க இலக்கிய வாழ்வியல் இருக்கு, இனக்குழு பற்றியதால் இருக்கு, எப்படி திரைப்படமா வந்தா சரியா இருக்கும், நாங்க அந்த மாதிரி பேசுவோம். அதுக்கு அவன் சொன்னா, கலை இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வசனங்கள், பாடல் வரிகள், இதன் மூலம் நாம் கொண்டு வரலாம் ஐயா என்று அவன் சொன்னான். மிக மகிழ்ச்சியான ஒரு உரையாடலாக அது அமைந்தது. எள்ளுப்பூ நாசிக்காரியும் எஞ்சோட்டு பெண்ணும் மாய மலர் பூக்கும் பொன் மஞ்சள் காலமும் கதை கேட்டு வளர்ந்து இனம் காக்க துடிக்கிற மனமும் சிறுத்தையின் கண்கள் கொண்ட நீல மலரும் கொண்டு இனக்குழு மக்களாக பூர்வகுடிகளின் வாழ்வியல் வழியாக புதிய சங்க இலக்கியம் படைத்திருக்கிறார் மௌனன் யாத்திரிகா. நான் அந்த 4 கேள்விகளை கேட்டனே அப்படிங்கிறதுக்காக இது சொல்லல. உண்மையாகவே மிக அற்புதமான நூல் இது. அந்த 4 கேள்விக்கு ஒரு ஐயம் அவ்வளவுதானே தவிர வேறொன்றும் இல்லை. எந்த ஒரு தமிழ் விருதுக்கும் இந்த நூல் தகுதியான நூல் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதை வாசித்த பொழுது எனக்கு அவ்வாறு புரிந்தது. வரவிருக்கும் தங்கலான் திரைப்படத்தில் பாடல் எழுதியிருப்பதாக சொன்னார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பாடலுக்கும் அது சார்ந்த விஷயங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான மொழிநடையை, வாழ்க்கையை, வழியை, போராட்டத்தை, அரசியல் உறுதியை கொண்டுள்ள எருமை மரம் அவருடைய வெற்றிக்கு துணையாக அமையும் என்று நம்புகிறேன். எருமை தேசியம் என்று தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை வழிமொழிந்து பொருள் அறிந்த ஒரு சக எருமையாக நானும் வாழ்த்துகிறேன். வேட்டுவப்பாணன் மௌனன் யாத்திரிகா வாழ்க, வேட்டுவப்பாணன் மௌனன் யாத்திரிகா வாழ்க, எருமை மரம் நூல் வெல்க. நன்றி, வணக்கம்.